எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றால் முதலமைச்சர், தோல்வி அடைந்தால் பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவ்வளோதான். அந்த பதவி அவர் விட்டு போகாது. அப்போது இது இழப்பு யாருக்கு? கட்சிக்காரனுக்கு தான். இப்போ அமித்ஷாவை வேலுமணி போய் சந்தித்தார் திருச்சி விமான நிலையத்தில். எடப்பாடி அனுப்பித்தான் சந்திச்சார். அப்போ அமித்ஷா கேட்குறார், நீங்கள் செய்கிற அரசியல் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க, இல்லை என்ன அரசியல் செய்கிறாங்க, எடப்பாடி அதை ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்கன்னு. பாஜக விரும்புகிற இடத்த கொடுக்க மறுக்குது. முதல்ல ஒரிசாவை சேர்ந்த தேஜ்பால் பாண்டே ஒருத்தர் அனுப்பிச்சாங்க. இவர் எங்களுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்கவே மாட்டார். அவர் சொல்றதை நாங்கள் கேட்க முடியாது. அவர் ஒரிசாவில் அரசியல் பண்ணியிருக்கலாம், பீகாரில் அரசியல் பண்ணியிருக்கலாம், ஹரியானாவில் பண்ணியிருக்கலாம், டெல்லியில் பண்ணியிருக்கலாம். இங்கே பண்ண முடியாது. அவர் அனுப்புங்க. இது எடப்பாடியினுடைய கோரிக்கையை ஏற்று எடப்பாடிக்கு நெருக்கமான பியூஷ் கோயல் அனுப்பிச்சார். நீங்கள் சொல்லதா செய்கிறேன், நான் சொல்லுவேன், நீங்கள் எதுவுமே செய்கிறதில்ல. வேலுமணிகிட்ட கோபமாக அமித்ஷா சொல்லியிருக்கார்.